Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் குரூப். சைக்கிளிக் குரூப்பை பற்றி ஏற்கனவே நம்ம சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திருப்பி இதை ஒரு தாட்டி சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் போயிடலாம். சைக்கிளிக் குரூப்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தட் இஸ் சைக்கிளிக் குரூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு குரூப்பை அதில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை வச்சே நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா தட் இஸ் கால்ட் சைக்கிளிக் குரூப். ஓகேங்களா? இப்போ டெஃபினேஷனாக பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ குரூப் which அந்த குரூப்பை என்ன பண்ணுறது, எ குரூப் which is generated by elements generated by the element A belongs to G, then the group G is cyclic group or cyclic. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சொன்னது தான், எப்பவுமே சொல்கிறது ஒரே விஷயமா, கான்செப்டை டெஃபினேஷன்ஸை முதல்ல அதுக்குண்டான விஷயம், அதுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா டெஃபினேஷன்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், சைக்கிளிக் குரூப் அப்படின்னா எ குரூப் விச் இஸ் ஜென்ரேட்டட் பை அன் எலிமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஜியில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு அதனுடைய எலிமெண்ட் மூலியமாக மற்ற எலிமெண்ட் ஜியில் இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுன்னா, ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா, அப்படிப்பட்ட குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். சைக்கிளிக் குரூப் இதை தான் நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். பாருங்க, தட் இஸ் சைக்கிளிக் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் 1 - 1 I - I. இதுக்கு A = I ஒரு ஜென்ரேட்டர், A = இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் தானே எடுக்கணும். I எலிமெண்ட் ஜியிலேருந்து எடுத்துக்கிறேன், வேர் I பிலாங்ஸ் டு ஜி. இப்போ ஐக்கு பவர் ஒன்று எடுக்கிறேன், I⁻1 I. இதில் 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்டுக்கு நான் டெஃபினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். A⁻P is A⁻n = E, வேர் n is the least positive integer, order of an element அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் நடத்தியிருக்கேன். அது நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு பவர் எடுக்கும் போதோ ஒரு சைக்கிளிக் குரூப்பு அப்படின் போதோ அதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட்டுக்கு பவர் ரைஸ் பண்ணுறோம். பவர் ரைஸ் பண்ணும்போது 0லேருந்து எடுக்கக்கூடாது, 1லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது I⁻1 = I, I⁻² is -1, I⁻³ is I² into I, that is I² value -1 into I, that is equal to -I. I⁻4 is equal to I² into I², that is equal to -1 into -1 is equal to 1. அப்போ பாருங்கள், டெஃபினேஷன் பிரகாரம் அந்த எதை ஜென்ரேட்டர்னு சொல்கிறோமோ அதோடைய எலிமெண்ட்டை 1 2 3 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போதோ எந்த பவரில் ஐண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளிகேஷன்னா 1 is the ஐண்ட் எலிமெண்ட், அடிஷன்னா 0 is the ஐண்ட் எலிமெண்ட். அப்போ எதோடைய பவரில் 1 வருதோ அந்த பவர் தான் அந்த எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்டர்னு சொல்லியிருக்கோம், நான் இருக்குங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், I⁻1 எடுக்கும்போது நமக்கு என்ன வருது, ஐஏ வருது. I²க்கு -1, I³ -I, I⁻4க்கு 1. இப்போ பாருங்கள், I -1 -I 1, ஜியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இதில் வந்துடுச்சிங்களா? எதன் மூலியமாக? ஐன்ற எலிமெண்ட் மூலியமாக எல்லா எலிமெண்ட்டும் கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே என்னங்க அர்த்தம், I is the ஜென்ரேட்டர். அப்போது சைக்கிளிக் குரூப்னா ஜியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்து அது ஜென்ரேட்டாக இருக்கணும். அந்த எலிமெண்ட் எடுத்து அதுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது எந்த பவரில் அதோடைய ரிசல்ட்டு ஐண்ட் எலிமெண்ட் வருதோ அதோடு நிறுத்திட்டு நம்ம அந்த பவரில் 1 வரும்போதோ அது கூட எல்லா எலிமெண்ட்ஸும் ஜியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துருச்சான்னு பார்க்குறோம். எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துருச்சுன்னா தென் I is the generator. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்க. -1 எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க,
minus 1. A is equal to minus 1 எடுக்கிறோம். So minus 1 whole power of 1 minus 1 minus 1 whole square is equal to 1. அப்போ இங்கே ஆர்டர் என்ன ஆகிடுது? minus 1க்கு 2 minus 1க்கு 2 1 வந்துடுது. ஆனால் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஜென்ரேட் பண்ணதானே இல்லை. அப்போ minus 1 இஸ் நாட் ஏ ஜென்ரேட்டர். கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த எலிமெண்ட்லாம் எல்லா எலிமெண்ட்டும் எடுத்து நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம். ஆர்டர் எடுக்கும்போது ஏதோ ஒரு பவரில் ஐந்து எலிமெண்ட் கொடுக்குதுன்னா அதை உடனே நம்ம ஜென்ரேட்டர்னு சொல்லிடக்கூடாது. எப்போ எதை ஜென்ரேட்டர்னு சொல்கிறோன்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் அந்த எலிமெண்ட் மூலியமாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா தென் தட் எலிமெண்ட் இஸ் செட் டு பி எ ஜென்ரேட்டர் ஃபார் தட் குரூப். அப்போ இங்கே ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா எலிமெண்ட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஐ இஸ் த ஜென்ரேட்டர் அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஐ இஸ் நத்திங் பட் 4. கிளியர் ஆகுதுங்களா? அப்போ இதுதான் இதில் ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட் ஏற்கனவே நடத்தியாச்சு. சைக்கிளிக் குரூப்னா மட்டும் என்னென்னு ஞாபகம் வச்சுங்க. சைக்கிளிக் குரூப்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு சில எலிமெண்ட் மூலியமாக மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா அப்படிப்பட்ட குரூப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சைக்கிளிக் குரூப்னு சொல்கிறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் 1 - 1 i - i எடுத்துக்கிறோம். அதில் ஐ எடுத்துக்கிறோம். ஐ எடுத்துக்கிட்டால் i power 1 i square i cube i power of 4 i -1 - i 1 எல்லாம் எழுதியாச்சு. இதுதான் குரூப் ஜி, இதுதான் குரூப். அப்போ என்ன ஆகுது? ஜியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஜென்ரேட் பண்ணிது இல்லைங்களா? அப்போ ஜி இஸ் எ சைக்கிளிக் குரூப். ஜி இஸ் எ சைக்கிளிக் குரூப். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தட் இஸ் இன்னொரு எலிமெண்ட் பார்க்குறீங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இது ஒரு சைக்கிளிக் குரூப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கண்டிஷன் வேர் ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. இது கண்டிஷன்ஸ். இது கண்டிஷன். இப்போ பாருங்கள் இதில் ஜென்ரேட்டர் எது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா எடுத்துங்க. ஒமேகா பவர் ஆஃப் 1 ஒமேகா ஒமேகா பவர் ஆஃப் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு 1. ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பாருங்கள் இதோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. தட் இஸ் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் வந்துடுச்சுங்களா? ஜி வந்துடுச்சுங்களா? அப்போ ஒமேகா இஸ் த ஜென்ரேட்டட் ஃபார் திஸ் குரூப். ஒமேகா இஸ் த ஜென்ரேட்டட் ஃபார் திஸ் குரூப். அப்போது ஜி ஈக்குவல் டு 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இஸ் எ சைக்கிளிக் குரூப். சைக்கிளிக் குரூப்னா ஒரு ஜென்ரேட்டர் இருக்கணும் அட்லீஸ்ட். அந்த ஜென்ரேட்டர் அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் என்ன பண்ணணும்? ஜென்ரேட் பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டோம்னா தென் வி சே தட் இஸ் எ சைக்கிளிக் குரூப். தென் வி சே தட் இஸ் எ சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்போ இப்போ பாருங்கள் தட் இஸ் நவ் இது முடிஞ்சிச்சு. இன்னொரு சைக்கிளிக் குரூப் கூட பார்க்கலாம். ஏன்னா சைக்கிளிக் குரூப்பு, நார்மல் குரூப்பு அண்ட் தென் அபிலியன் இந்த 3 குரூப்பை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இன்னொரு குரூப் என்ன பண்ணலாம்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 1 - 1. இதை ஜென்ரேட் என்ன பண்ணிக்கலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ -1 ஹோல் பவர் ஆஃப் 1 1 சாரி -1 -1 the whole square is equal to 1. ஸோ என்ன ஆகுது? -1க்கு ஸ்கொயர் எடுக்கும் போதும் 5 எலிமெண்ட் வந்துடுது. அப்போ -1 ஆர்டர் 2. இந்த இடத்துல -1 ஜென்ரேட்டராக இருக்குது. ஏன்னா எல்லா எலிமெண்ட்டும் இது என்ன பண்ணிடுது? ஃபார்ம் பண்ணிடுது. அந்த இடத்துல 1 -1 i - i எடுக்கும் போது 1 இஸ் நாட் ஏ ஜென்ரேட்டர். கிளியராக புரியுதுங்களா? இந்த இடத்துல ஜியை 1 - 1 மட்டும் எடுக்கும் போது மட்டும் -1 என்ன ஆகுது? ஜென்ரேட் ஆகுது. அப்போது குரூப்புக்கு நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் அதில் கூட எலிமெண்ட் கான்செப்டை வச்சு அதை ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா தென் த குரூப் இஸ் செட் டு பி அ சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இது எல்லா எக்ஸாம்பிள். அப்போ இனிமேல் நீங்கள் சைக்கிளிக் குரூப்னாலே கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிடலாம்? குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு எலிமெண்ட் மூலியமாகவோ நம்மளால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா தென் தட் எ குரூப் இஸ் செட் டு பி அ சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள் அடுத்தது. அப்போ சைக்கிளிக் குரூப்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போது சைக்கிளிக் குரூப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போ சப்போஸ் இஃப் ஏ இஸ் த ஜென்ரேட்டர் ஆஃப் எ குரூப் தென் சைக்கிளிக் குரூப்பில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி இஃப் ஏ இஸ் த ஜென்ரேட்டர் of a group G then A inverse is also generator. A inverse is also generator of a group G.
அப்படின்றாங்க. இது இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏ வந்து ஒரு குரூப்பில் ஜென்ரேட்டராக இருக்குன்னா அதோட இன்வர்ஸ் என்னவாங்க இருக்கும், ஜென்ரேட்டராக இருக்குன்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இதை நான் அழிச்சிட்றேன், அழிச்சிட்டு எக்ஸாம்பிள் எழுதி போட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். ஜி இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்னது அதே 1 - 1 I - I அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜென்ரேட்டர் ஏ ஈக்குவல் டு ஐன்றது ஒரு ஜென்ரேட்டர்னு சொல்லியாச்சு இல்லைங்களா, ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதோட இன்வர்ஸ் என்ன, இன்வர்ஸ்னால் என்ன, எதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வருதோ, மல்டிப்ளிகேஷனில் 1 வருதோ அதுக்கு இன்வர்ஸ். எதோட எதை ஆட் பண்ணால் ஐன்ட் எலிமெண்ட் வருதோ அது அடிட்டிவில் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்றது ஜென்ரேட்டர் நமக்கு தெரியும். அப்போ ஐயோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வருதோ அதுதான் ஐக்கு இன்வர்ஸ், மல்டிப்ளேட் இன்வர்ஸ். அப்போ மைனஸ் ஐ போடுங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், மைனஸ் அப்படியே வச்சிங்க, ஐ ஸ்கொயர் வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1 வந்துடுதுங்களா. அப்போ என்ன ஆகுது, 1க்கு மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் மைனஸ் ஐ, மைனஸ் ஐக்கு மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் மைனஸ் ஐ. அப்போ இங்கே என்ன அர்த்தம், இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் என்ன, ஐ ஜென்ரேட்டர்னா அதோட இன்வர்ஸ் என்ன, மைனஸ் ஐ. அதுவும் ஜென்ரேட்டராக இருக்கும்ன்றாங்க, அதுவும் ஜென்ரேட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் என்னென்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் ஐயை ஜென்ரேட்டரா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். As usual, a power of 1 that is minus I power of 1 equal to minus I, a square minus I the whole square is equal to minus I into minus I, minus into minus plus I square that is minus 1. அடுத்து a cube is equal to minus I the whole cube is equal to minus I the whole square into minus I எழுதலாங்களா. அப்போ என்ன ஆகுது, minus I the whole square வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 into minus I that is equal to plus I. அடுத்து a power of 4. இப்போ a power of 4 is equal to minus I power of 4. இது எப்படி எழுதலாம், minus I the whole square into minus I the whole square. Minus I the whole square வேல்யூ என்ன இருந்துச்சா, -1 into -1 is equal to 1. அப்போ பவர் 4ல் ஐன்ட் எலிமெண்ட் வந்துருச்சு. அப்போ பாருங்கள், இதோட கலெக்ஷன்லாம் எடுத்து எழுதுங்க. தட் இஸ் G is equal to இதோட கலெக்ஷன் a power of 1 minus I, a square -1, a cube I, then a power of 4 1, minus I plus I minus 1 plus 1. இதானுங்க இது வந்துடுச்சிங்களா. அப்போ என்ன ஆகுது, ஐ ஜென்ரேட்டர்னா அதோட இன்வர்ஸ் என்னன்னு சொன்னோம், மைனஸ் ஐ என்ன பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. So it is a very basic important properties of cyclic group. If A is a generator of the cyclic group means then its inverse is also acting as a generator of the cyclic group. அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரேட்டர், அதாவது ஜென்ரேட்டருடைய இன்வர்ஸ் கண்டிப்பாக என்னவாகும், அதுவும் ஜென்ரேட் பண்ணும், அந்த குரூப்பை அதுவும் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் எ சைக்கிளிக் குரூப் இஸ் சேம் ஆஸ் த ஆர்டர் ஆஃப் த ஜென்ரேட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் த ஆர்டர் ஆஃப் cyclic group is same as the order of generator. The order of cyclic group is same as the order of generator. It is quite normal. ஏன்னா ஜென்ரேட்டர் அப்படின்றது அதில் போய் எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபார்ம் பண்ணுறது. அப்போ அதோடைய ஆர்டர் என்னவோ அத்தனை எலிமெண்ட்ஸ் தான் அந்த சைக்கிளிக் குரூப்லேயும் இருக்கும் அப்படின்றது குவைட் நார்மல். இப்போ நம்ம பார்த்தது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் G = 1 - 1 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா G is equal to 1 - 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் A is equal to -1 எடுத்துக்கிட்டிங்கன்னா A square A power of 1 is equal to -1 whole power of 1 equal to -1. அதே A square is equal to -1 the whole square is equal to 1 இல்லைங்களா. 2ல் 1 வந்துடுது, ஜென்ரேட்டர் வேறு. அப்போ 1 இதோடைய ரிசல்ட்டை எடுத்துட்டிங்கன்னா G is equal to 1 - 1 அப்படின்னு வந்துடுது. அப்போது ஆர்டர் ஆஃப் G என்ன 2, ஆர்டர் ஆஃப் A என்ன
2. கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்போ என்ன ஆகுது? ஜென்ரேட்டராக இருக்கிறது என்றால் ஜென்ரேட்டருடைய ஆர்டரும் ஒரு சைக்கிளிக் குரூப்பில் ஜென்ரேட்டருடைய ஆர்டரும் அந்த சைக்கிளிக் குரூப்போடைய ஆர்டரும் சேம், should be same அப்படின்றது தான் இங்கே. The order of an cyclic group is same as the order of an generator. இங்கே ஜென்ரேட்டர் தான் சொல்லியிருக்கோம், ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்னு சொல்லல. ஏன்னா எலிமெண்ட்ன்றது வந்து ஆர்டரோடைய ஒவ்வொரு சைக்கிளிக் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஆர்டர் மாறும். ஆனால் ஜென்ரேட்டராக இருந்தால் குரூப்போடைய ஆர்டர் என்னவோ அதுதான் வந்து ஜென்ரேட்டருக்கு இருக்கும். இது முக்கியமான விஷயமா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்ஸ், இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டுங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடிக்கடி சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நமக்கு டெட்லேயும் சரி, யூஜிடிஆர்பிலையும் சரி, பிஜிடிஆர்பிலையும் சரி, இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே, அதாவது சைக்கிளிக் குரூப்னு பார்த்தது எல்லாமே ஃபைனட்டில் பார்க்குறோம். G = 1 - 1 I - I, G = 1 ஒமேகா ஸ்கொயர், G = 1 - 1. இது எல்லாமே என்னதுங்க? ஃபைனட். அப்போ சைக்கிளிக் குரூப் எல்லாமே ஃபைனட்டாக இருக்குமா, இன்ஃபைனட்டாக இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the set of all integers, the set of all integers, ஓகேங்களா, is a cyclic group, under set of all integer is a cyclic group under addition. எப்படிங்க சைக்கிளிக் குரூப் அது எப்படிங்க வரும் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போது செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 0 +or -1 +or -2 லைக் தட் கோஸ் ஆன். தானங்க செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இப்போ இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் சைக்கிளிக் குரூப்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஜென்ரேட் பண்ணணும் ஜென்ரேட்டர் மூலியமாக. அந்த ஜென்ரேட்டர் என்ன அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ 0 +or -1 +or -2 +or -3 எல்லா எலிமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஓகேங்களா எலிமெண்ட் என்ன அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, அண்டர் அடிஷன் சொன்னதுனால ஒரு சின்ன டெஃபினேஷன் இங்கே கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a power of n அப்படின் போது நான் என்ன சொல்கிறேன்னா, a + up to n டைம்ஸ் அடிஷனில் எடுத்துக்கிறேன். a + up to n டைம்ஸ். அப்போ இது எப்படிங்க எழுதலாம், NA. இந்த நோட்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம வந்து சைக்கிளிக் குரூப்பில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, டெஃபினேஷன், ஜென்ரேட்டர் பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஃபைனட் குரூப்பாக பார்த்துட்டோம். I - I 1 - 1 1 ஒமேகா ஸ்கொயர் 1 - 1 இது எல்லாமே ஃபைனட் ஆர்டர், ஃபைனட் குரூப்ஸ். அப்போ இன்ஃபைனட்டில் சைக்கிளிக் குரூப் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, the set of all, அதுக்கு எக்ஸாம்பிள், the set of all integers under addition is a cyclic group. The set of all integers under addition is a cyclic group அப்படின்றாங்க. எப்படி அடிஷனில் சொல்கிறாங்க அப்படின்னா, that is a power of n அப்படின்ற அடிஷனில் எடுத்துக்கிறோம். that is a plus up to n times. இது எப்படிங்க எழுதலாம், n × n எழுதலாம் இல்லைங்களா? தானே முறை. இப்போ 1 10 தடவை கூட்டினா 10, அதே எப்படி எழுதலாம், 1 × 10 10 இல்லைங்களா? ஸோ எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுறோமோ அத்தனை டைம்ஸ் இன்ட்டு தட் எலிமெண்ட். ஸோ a power of n is equal to NA. அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த பேசிஸில், இந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, set of all integer is a cyclic group அப்படின்னு ஃபார்ம் பண்ண போகிறோம். set of all integer is a cyclic group அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது சைக்கிளிக் குரூப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரேட்டர் வேணும், ஜென்ரேட்டர் ஷுட் பி நீடட். அப்போ இங்கே செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, z = 0 +or -1 +or -2 லைக் தட் கோஸ் ஆன். த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இந்த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ டேக் ஒன் ஜென்ரேட்டட் 1 என்ற ஒரு ஜென்ரேட்டர் எடுத்துக்கிறேன். அப்போது a தான் இங்கே 1, இப்போ 1க்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். தட் இஸ்
1 power of 0லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், 0லேருந்து எடுத்துக்கலாம். அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லி நம்ம 0 எடுக்காமல் இருந்தோம். இங்கே 0லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ 1 power of 0 இஸ் ஈக்குவல் டு எனிதிங் பவர் ஆஃப் 0 1 அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது 1 power of 0 இஸ் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் கொண்டு வரும். n இருக்க இடத்துல என்னங்க இருக்குது, பவர், தட் இஸ் 0. n இருக்க இடத்துல 0 இன்ட்டு ஏவுடைய வேல்யூ என்னதுங்க, 1. அப்போது 0 இன்ட்டு எனிதிங் 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. இந்த அடிப்படையில் எழுதுகிறோம். அப்போ என்ன ஆகுது, 1 power of 0 equal to 0, 1 power of 0 equal to 0. அடுத்து 1 power of 1 is equal to 1, 1 into 1 1. அடுத்து 1 power of square equal to 2 into 1 equal to 2. அடுத்து 1 power of cube is equal to 3 into 1 is equal to 3. So we got the result by generated 1 is 0 1 2 3 like that goes on. இல்லைங்களா, இங்கே கிடைக்குது. ஆனால் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 தேவைப்படுது. பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிடுது. அப்புறம் என்ன அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு -1 இன்னொரு ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டால் இதே ஃபார்மேஷன், தட் இஸ் -1 ஹோல் பவர் ஆஃப் 0, தட் இஸ் 0 இன்ட்டு -1 ஈக்குவல் டு 0 எக்ஸிஸ்ட். அடுத்து -1 ஹோல் பவர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு -1. -1 the whole square is equal to -1 into 2 is equal to -2. அப்போ என்ன ஆகுது, 0 -1 -2 அப்படின்னு வந்துட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 0 ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -2 ப்ளஸ் ஆர் -3 போட்டுக்கலாங்களா. அப்போ பாருங்கள், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுதா. அப்போ எது ரெண்டு ஜென்ரேட்டராக இருக்குங்க, 1 -1 ஜென்ரேட்டராக இருக்குது, 1 -1 என்னவாக இருக்குது, ஜென்ரேட்டராக இருக்குது. பை த கான்செப்ட் ஆஃப் அடிஷன்ஸ் லைக் திஸ், a power of n is equal to a plus a plus a plus up to n times, that is nothing but n into a. கிளியராக புரியுதுங்களா. அப்போது நமக்கு இந்த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில், தட் இஸ் இந்த டெஃபினேஷன் பிரகாரம், இந்த அடிஷன் டெஃபினேஷன் பிரகாரம், இந்த அடிஷன் டெஃபினேஷன் பிரகாரம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நத்திங் பட் அப்போது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, 0 ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -2 லைக் தட் கோஸ் ஆன். ஹியர் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, 1 அண்ட் -1, 1 and -1 ஆர் ஜென்ரேட்டர்ஸ். அப்போ கிளியராக புரியுதுங்களா. அப்போ இங்கே பாருங்கள், 0 ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -2 லைக் தட் கோஸ் ஆன். இது இன்ஃபைனட்லி ஒரு சைக்கிள் குரூப் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துட்டு எல்லாமே ஃபைனட்டில் பார்த்து வந்தோம். இன்ஃபைனட்லியும் ஒரு சைக்கிள் குரூப் ஃபார்ம் பண்ண முடியும் அண்டர் அடிஷன்றது நமக்கு இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. 1 -1 ஆர் த ஜென்ரேட்டர் ஃபார் திஸ் ஒன். கிளியராக புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் சொல்லலாம், அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஃபைனைட்டும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு சைக்கிளிக் குரூப்பாக எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு இல்லைங்களா. இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசட் ப்ளஸ், அதாவது இசட் கமா ப்ளஸுக்கு ஜென்ரேட்டர்ஸ் 1 கமா -1 ஜென்ரேட்டர்ஸ் ஆர் ஜெனரேட்டர்ஸ் இல்லைங்களா. அப்போ 2z comma plus set of all even integers, க்கு 2 comma -2 or generators. அப்போ 3z comma plus அப்படிக்கு implies 3 comma -3 or generators. அப்போ in general nz comma plus we get n comma -n or generators. கிளியராக புரியுதுங்களா, ஆர் ஜென்ரேட்டர்ஸ். அப்போது சைக்கிளிக் குரூப்பாக இருந்தாலே நமக்கு என்ன இருக்கணும், ஜென்ரேட்டர் இருக்கணும். அந்த ஜெனரேட்டர் வந்து ஃபைனட்டுக்கு ஐன்ட் எலிமெண்ட் கொடுக்கும், இன்ஃபைனட்டுக்கு ஐன்ட் எலிமெண்ட் கொடுக்காது. ஏன்னா ஐன்ட் எலிமெண்ட் எங்கே வருதோ அங்கே முடியுதுன்னு அர்த்தம். இன்ஃபைனட்டுக்கு முடிவு இல்லை, இட் கோஸ் ஆன். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் மாறும்,
அந்த இடத்துல வந்து பவர் எலிமெண்ட்டுடைய பவர் எது வந்து ith எலிமெண்ட் கொடுக்குதோ அங்கேயே நம்ம நிறுத்திடுவோம். அதை வந்து எல்லா எலிமெண்ட்டையும் குரூப்பில் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் த ஜென்ரேட்டர்னு சொல்லிடும். இந்த இடத்துல 1 - 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு பவர் போட்டுக்கிட்டே போவேன், -1க்கு பவர் போட்டுக்கிட்டே போவேன். இட் கோஸ் ஆன், நெவர் எண்ட், பிகாஸ் Z plus is a infinite cyclic group. 2Z plus infinite cyclic group. இது எல்லாமே infinite cyclic group. அதனால் இதுக்கு ஆர்டர் can't able to say. But it's generator. But it act as a generator அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அப்போ இதில் வந்து சைக்ளிக் குரூப் உடைய முக்கியமான சில 2-3 ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ், இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்புக்குண்டான கான்செப்ட் பார்த்துட்டோம். சில அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒன்று, எவ்ரி சைக்ளிக் குரூப், தட் இஸ் எவ்ரி cyclic group is abelian. Every cyclic group is abelian, but the converse need not be true. The converse need not be true. That means that is abelian group need not be, not necessary, need not be. நல்லா நான் வச்சுக்க சொல்கிறேன். abelian group not necessarily to act as a cyclic group. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது இதில் அந்த பாயிண்ட்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. Every cyclic group is an abelian group, correct, but converse need not be true. என்னது, abelian group எல்லாம் சைக்ளிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சிங்க, abelian குரூப்லாம் சைக்ளிக் குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்டிஜர்ஸ் என்னங்க, சைக்ளிக். இன்டிஜர்ஸ் என்ன, சைக்ளிக். அப்போ இன்டிஜர்ஸோடைய அடிஷனும் abelian. செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன் என்னதுங்க, abelian தானுங்க. 2 + -4நாலும் -4 + 2நாலும் -2 ஆன்சர் abelian. அப்போது அது என்ன ஆகுது, சைக்ளிக்காகவும் இருக்குது, abelianaகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிங்க. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் Q. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் அண்டர் அடிஷன் is a abelian. Abelian group, but not cyclic group கிடையாது. அப்போது 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதை குறிப்பாக உணர்றதுக்கு. என்னென்னா, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன் இஸ் எ சைக்ளிக் as well as abelian. இப்போ பாருங்கள், சைக்ளிக்லாம் abelian. எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் abelian. பட் abelianலாம் சைக்ளிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தட் இஸ் Q+. அப்போ நல்ல கூர்ந்து கவனிக்கணும். நம்ம என்ன விஷயம்னா, Z+ன்றது சைக்ளிக்காகவும் இருக்குது, abelianaகவும் இருக்குது. அப்போ சைக்ளிக்லாம் abelian. இந்த இடத்துல abelian என்னவா இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது. நல்லா க்ளீனாக கவனிச்சிக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். சைக்ளிக்லாம் abelian, சைக்ளிக் இஸ் abelian, சைக்ளிக் அப்படின்னு சொல்லியாச்சு. abelianலாம் சைக்ளிக்காக இருக்குமா அப்படின்னா நாட் நெசசரி. அப்போ கம்பல்சரி இருக்காது, கம்பல்சரி இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. பாருங்கள், இது abelian, சைக்ளிக்காகவும் இருக்குது. அப்போ கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. நீட் நாட் பினாலே முக்கியமான விஷயம், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் இல்லையோ அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அப்போ இங்கே சைக்ளிக்காகவும் இருக்குது, abelianaகவும் இருக்குது. அப்போ abelianனும் இங்கே என்னவா இருக்குது, சைக்ளிக். ஆனால் இங்கே abelian இருக்குது, ஆனால் என்னவா இல்லை, சைக்ளிக்காக இல்லை. அப்போ என்ன ஆகுது, தட் மீன்ஸ் என்ன, வாட் இஸ் த கான்செப்ட், Z+ is a cyclic as well as abelian. ஆனால் இங்கே Q+ is abelian but not cyclic. அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே சைக்ளிக்காக இருக்குது, abelianaக இருக்குது, சைக்ளிக்காகவும் இருக்குது, abelianaகவும் இருக்குது. ஸோ சைக்ளிக் இம்ப்ளைஸ் abelian. ஆனால் abelian இம்ப்ளைஸ் நாட் நெசசரி டு இம்ப்ளைஸ் சைக்ளிக். abelian என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சைக்ளிக்காக இருக்கணுன்றதுக்கு
வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. இப்போ இதே குரூப் இங்கே ஒன்று எடுத்துக்கிறீங்க, அப்ளியன் குரூப். தட் இஸ் G is equal to 1 minus 1 I minus Iன்னு எடுத்துக்கிறீங்க. இது அப்ளியன் குரூப், எல்லாருக்கும் தெரியும். சைக்கிளிக்கு குரூப்பும் கூட. இது அப்ளியனாகவும் இருக்குது, சைக்கிளிக்காகவும் இருக்குது. சைக்கிளிக்காகவும் இருக்குது. ஓகேங்களா? அப்ளியனாகவும் இருக்குது, சைக்கிளிக்காகவும் இருக்குது. அப்போது நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும். சைக்கிளிக்னாலே அது அப்ளியன் கண்டிஷன் வந்துடும். ஆனால் அப்ளியன் அப்படின்னா சைக்கிளிக் கண்டிஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸில் படித்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்போம். என்னென்னா இது அப்ளியனாகவும் இருக்குது, அப்போ சைக்கிளிக்காகவும் இருக்குல்ல, அப்போ அப்ளியன்லாம் சைக்கிளிக்காகவும் சொல்லலாம் இல்லையா? ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? அப்ளியன்லாம் சைக்கிளாகவும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அதுக்கு தான் அப்ளியன்லாம் சைக்கிளாக இருக்க முடியாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சைக்கிளிக்கெலாம் அப்ளியன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி ஓகே, அப்போ அப்ளியன்லாம் சைக்கிளிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு போகும்போதோ ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்குது. எவ்ரி சைக்கிளிக், எல்லா சைக்கிளிக்கும் அப்ளியனா இருக்கணும், ஆனால் எல்லா அப்ளியனும் சைக்கிளிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது, நீட் நாட் பி. இங்கே பாருங்கள், அப்ளியன் சைக்கிளிக் கிடையாது. இங்கே பாருங்கள், அப்ளியன் சைக்கிளிக்கு இருக்குது. ஸோ அப்ளியன் வச்சு சைக்கிளிக்காக பார்க்குறோம், சைக்கிளிக்குன்னு வச்சு அப்ளியன் பார்க்குறோம். ரெண்டு விதமாக நம்ம பார்ப்போம். ரெண்டு விதமாக பார்க்கும்போதோ அப்ளியன் எல்லாம் சைக்கிளிக்கா அப்படின்னா இங்கே அடிப்பட்டு போயிடுது. இது ஒரு எக்ஸாம்பிள், அடிப்பட்டு போயிடுது. ரிவர்ஸில் பார்க்குறோம், சைக்கிளிக்கெலாம் அப்ளியனா, சைக்கிளிக்கெலாம் அப்ளியனா அப்படின்னா உண்மையாக தோணுது, கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு வியூ பண்ணணும். தட் இஸ் எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் அப்ளியன், பட் த கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. தட் இஸ் எவ்ரி அப்ளியன் நீட் நாட் பி அ சைக்கிளிக். எவ்ரி அப்ளியன் நீட் நாட் பி அ சைக்கிளிக் அப்படின்னு தான் இதோடைய கான்செப்ட்ஸ். புரியுதுங்களா? அதனால் நம்ம வந்து அப்ளியன் சைக்கிளிக்குன்னு இப்படி நம்ம எடுத்து சில பேர் படிப்பாங்க. இது அப்ளியன் சைக்கிளிக்காகவும் இருக்குது, அப்போ அப்ளியன்லாம் சைக்கிளிக்கா அப்படின்னா அப்படி இல்லைன்றதுக்கு எக்ஸாம்பிள். ஆனால் சைக்கிளிக்கெலாம் அப்ளியனா, சைக்கிளிக்கெலாம் அப்ளியனா எல்லா எக்ஸாம்பிளும் எல்லா கான்செப்ட்லையும் சைக்கிளிக்கெலாம் அப்ளியனாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணது கேட்பாங்க. எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் அப்ளியன், சில டைம் எவ்ரி அப்ளியன் இஸ் எ சைக்கிளிக் குரூப், ட்ரூ ஃபால்ஸ், மேபி ட்ரூ, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் ரெண்டு விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளியராக புரியுதுங்களா? இப்போ அடுத்தது தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போது மாடுலோ கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். மாடுலோ கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். தட் இஸ் Z is equal to 0, 1, 2, 3. அப்போ இது மாடுலோ கிளாஸ் 4ங்களா? மாடுலோ கிளாஸ் 4, மாடுலோ கிளாஸ் 4 எடுத்துக்கிறோம். இந்த மாடுலோ கிளாஸ் 4 நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா இதுக்கு எது ஜென்ரேட்டர்னு கேட்குறேன். இதுவும் ஒரு கொஸ்டின் இருந்து மாடுலோ கிளாஸ் கொடுத்துட்டு அண்டர் அடிஷனா அண்டர் மல்டிப்ளிகேஷனானு ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. பட் பேசிக்லி modulo class non-zero modulo class only is acting as a group under multiplications. இங்கே 0 இருக்குது. ஸோ it is a group under addition. இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சப்போஸ் 1 is a generator அப்படின்னா இதோடைய ஆர்டர் என்ன, 3 is the generator, then find out the order அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்துக்கணும். ஓகேங்களா? சைக்கிளிக் குரூப்னாலே ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட், ஆர்டர் ஆஃப் எ குரூப், ஆர்டர் ஆஃப் எ ஜென்ரேட்டர், இதை பேஸ் பண்ணி தான் சைக்கிளிக் குரூப் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை நம்ம கம்பல்சரி நல்லா தரவாயிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணிங்கன்னா 1 is the generatorன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 power of 1 is equal to 1ங்களா? அண்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன், அண்டர் மல்டிப்ளிகேஷன்ஸ். இப்போ அடுத்து 1 ஸ்கொயர் என்னங்க வரும்? நல்லா கவனிச்சிங்க, மல்டிப்ளிகேஷன் அண்டர் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதான் திருப்பி சொல்கிறேன், அண்டர் மல்டிப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிற அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா 0 இருக்குது, 0 இருக்கும்போது 0வுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடையாது. சில விஷயங்கள்லாம் கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னே சொல்லிடணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 எடுத்துக்கிறேன், 1 பவர் ஆஃப் 1 அண்டர் அடிஷனில் எடுத்துக்கிறேன். அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கினா 1 ப்ளஸ் மாடுலோ அடிஷன். மாடுலோ அடிஷன் என்னதுங்க? 4 தானே? மாடுலோ அடிஷன் 4 இஸ் ஈக்குவல் டு 2. 4க்கு மேலே வந்தால் தான் மாடுலோ அப்ளை பண்ணுவோம். 4 கீழே வரைக்கும் இருக்கிற ரிசல்ட் அப்படியே. அடுத்தது பவர் 3 இஸ் ஈக்குவல் டு
1 plus 1 plus 1 modulo 4 modulo 4 3ங்களா 1 வந்துருச்சு 2 வந்துருச்சு 3 வந்துருச்சு அடுத்தது பவர் ஆஃப் 4 1 plus 1 plus 1 plus 1 modulo 4 modulo 4 modulo 4 4 தடவை 1 கூட்டிட்டோம்ங்களா 4 தடவை கூட்டினா ரிசல்ட் என்னதுங்க 0 ஏன்னா modulo class 4 4 divided by 4 remainder 0 so 0 ஓகேங்களா 1 2 3 0 1 2 3 வந்துருச்சுங்களா அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் 1 is the generator of order 4 ஏன்னா ஜென்ரேட்டர் அப்படின்னு வந்தாலே குரூப்போடைய ஆர்டர் என்னவோ அதுதான் ஜென்ரேட்டர் ஆர்டரும் therefore order of 1 is equal to 4 இப்போ 3 கேட்குறாங்க வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் 3 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுங்க ஆர்டர் ஆஃப் 3 எப்படி கண்டுபிடிப்பீங்க that is also very easy the same thing என்ன பண்ணுவோம் that is 3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 3 அப்படின்னா ஆர்டர் வந்து ஜென்ரேட்டராக இருக்கணும் ஸோ 3 power of 1 is equal to 3 power of 2 under addition so mod 3 plus 4 3 is equal to 3 plus 3 6 division number 2 so the result is 2 சரிங்களா result is 2 then 3 cube 3 plus 3 modulo 4 மூணு தடவை கூட்டுறோம் 9 3 plus 3 plus 3 9 modulo 4 8 அப்போ remainder 1 so modulo 3 power of 4 modulo 3 plus modulo 3 plus modulo 3 plus modulo 3 100 modulo 4 100 modulo 4 4 12 என்னதுங்க ரிசல்ட்டு 0 1 2 3 வந்துச்சுங்களா அப்போ ஆர்டர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு if it is generator then the order of group and order of generator are the same order of group and order of generator should be same அப்போ சேம் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் கிளியராக புரியுதுங்களா ஸோ ஆர்டர் இல்லாமல் ஜென்ரேட்டர் இல்லாமல் ஒரு எலிமெண்ட் இருக்குது அதுக்கு ஆர்டர்னா அது வேறையாக மாறும் அதுவும் குரூப்போடைய ஆர்டரும் சேமாக இருக்காது இதை கிளியராக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் இதில் முக்கியமான விஷயங்களா இருக்கு டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.